சாமியெல்லாம் இருக்கீங்க. டெல்லி பயணம் எதற்காக இந்த மாதிரியான சந்திப்புலாம் இருந்து மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிவிட்டு வருகிறது. அரசியல் பேசப்பட்டதா? அடுத்து உங்களோட தேவைப்படும் போது மாண்புமிகு அமைச்சரிடம் அரசியல் பேசுகிறேன். மழை பெய்திருக்கு, முக்கியமாக சென்னையில் மழை பெய்திருக்கு. திமுக அரசு தொடர்ந்து 80% 90% வேலைகள் முடிந்தது சொன்னதுனால நிறைய இடங்களே தற்போது மழைகள் தேங்கி தான் இருக்குது. இதை கொடுத்து உங்கள் கருத்து. பல்வேறு மாநிலங்கள் 80% மழைநீர் வடிகால் முடிவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா நிறைய இடத்துல மழைநீர் தேங்கி இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தில் மழை பெய்தவுடனே உடனுக்குடை அதனை சீர்திருத்தம் பண்ணுகின்ற பணியில் ஈடுபடுவார்கள். உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இப்பொழுது இருக்கின்ற திமுக அரசு அதில் சுணக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி மாண்புமிகு அமைச்சர் திரு அமித்ஷா அவரிடம் விவாதித்து வந்திருக்கிறது. செங்கோட்டையன் தொடர்பாக பேசுனீங்களா? என்ன சொல்லியிருந்தாரு? செங்கோட்டையன் பேசப்பட்டுச்சா? கொஞ்சம் தேவையில்லை அவரை பற்றி பேசுகிறேன். கேளு சாண்டி. சார், அந்த மீட்டிங்கில் வேறு எதுவும் முக்கியமாக அரசியல் ரீதியெல்லாம் பேசப்பட்டது ஏதாவது இருக்கா? ஏதாவது அப்டேட் பேசினதுக்கப்புறம் சொல்லிட்டு உங்களுக்கு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பின் சென்னை திரும்பிய ஓபிஎஸ் அவர்களை செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தமிழக அரசியல் சூழல் குறித்து அமித்ஷாவிடம் பேசினேன் என்று ஓபிஎஸ் பதிலளித்தார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம். தேவைப்படும் போது அமைச்சரிடம் அரசியல் பேசுவேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். தமிழக அரசியல் சூழல் குறித்து அமித்ஷாவிடம் பேசினேன் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய ஓபிஎஸ் பேட்டி அளித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கொச்சி வழியாக டெல்லி சென்ற ஓபிஎஸ் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சென்னை திரும்பிய நிலையில் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். தொடர்ந்து அவர் அதற்கான பதில் அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மத்திய உள்துறை அமித்ஷாவிடம் தமிழக அரசியல் சூழல் குறித்து பேசினேன் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். தேவைப்படும் போது அரசியல் சூழல் குறித்து அமைச்சரிடம் பேசுவேன் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். ஓபிஎஸ்ஸின் நிலைப்பாடு என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அவர் இந்த பேட்டியை அளித்திருந்தார்.